வணக்கம் மக்களே. விநாயகர் துதி. அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம், அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுத கால். ஓம் விக்னேஸ்வராய போற்றி. ஓம் நவகிரக நாயகர்களை போற்றி. மேஷராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் மேஷராசிக்கு குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே 11ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி. இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்க போகுது, என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதனால் என்னென்னலாம் மாற்றங்கள் வரும் அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுங்க. இந்த குரு பெயர்ச்சினால் ரொம்ப நாளாக வரன் தேடிக்கிட்டு இருக்கோம், நல்ல வரன் அமைய மாட்டேங்குது, மனசுக்கு பிடிச்ச வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நாளாக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, திருமணத்துக்காக நீண்ட நாட்களாக இல்லை நிறைய வருஷக்கணக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மே மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகுகின்ற சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. அது மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு மேரேஜ் லைஃபு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்னு நிறைய இருந்திருக்கலாங்க. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள், இந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள எல்லா சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமுமான காலபுருஷ சக்கரத்தோட 7ஆம் இடமுமான துலாம் ராசியை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால காதலிக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே, இந்த குரு பயிற்சிக்கு மேலே உங்களோட காதல் கைகூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா, இந்த குரு பெயர்ச்சினால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் தன்னோட நேரடி பார்வையாக தன்னோட சொந்த வீடான தனுசை பார்க்குறாருங்க, 7ஆம் பார்வையாக. அதனால் உங்களோட பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம் வலுக்குதுங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னா, அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் எல்லாமே மே மாதத்துக்கு மேலே ஒவ்வொன்றா நடக்குங்க. எல்லாமே உடனே நடந்துடாது. நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி தான் சொல்கிறீங்க, எனக்கு நிறையா பணம் கிடைக்கும், அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வரும், எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க. அதாவது இந்த கோச்சாரம் தாங்க நான் பலன் சொல்கிறேன், கோச்சாரத்துக்கு தான் நான் பலன் சொல்கிறேன், கோச்சாரத்தோட கிரக நிலைகளை வச்சு தான் நான் பலன் சொல்கிறேன், சரிங்களா? உங்களோட சுய ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த அமைப்பின்படி உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கணுங்க, நல்ல தசாபுத்தி நடக்கணுங்க. நல்ல தசாபுத்தியும் நடந்து நான் சொல்கிறேன் இந்த கோச்சார பலன்களுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக 100க்கு 90% நான் சொல்கிற பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க, சரிங்களா? இது முழுக்க கோச்சார பலன்கள் மற்றும் உங்களோட சுய ஜாதகத்தோட பலன்கள் ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு
இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? வெறும் கோச்சார பலன்கள், நான் சொல்கிற பலன்கள் வச்சே வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை நீங்களும் செக் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்து உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்படி குரு பகவான் இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கைகூடுங்க. நீங்கள் விரும்பிய காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும். வேலை கிடைக்காம நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்காக திருமணமாகியும் குழந்தைக்காக முயற்சி பண்ணி குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. அது மாதிரி வீடு ரொம்ப நாளாக கட்டணும்னு இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டும் யோகங்கள் வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். நிலம் வாங்குகின்ற வாய்ப்புகள் கூட ஏற்படுங்க. இந்த மாதிரி பாக்கியஸ்தானம் வலுப்படுங்க. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானதே பாக்கியங்கள் தாங்க. அதாவது பாக்கியங்கள்ன்றது நம்மளோட பிறப்பிலேயே வரும். நம்ம என்ன பாக்கியம் செஞ்சோமோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பாக்கியங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஆக்டிவேட் ஆக போகுதுங்க இந்த குரு பயிற்சினால். பூர்வீக சொத்துக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து வந்து சேருங்க. அது மாதிரி குடும்பத்தில் ரொம்ப நாளாக சண்டை சச்சரவு, சந்தோஷமே இல்லை, பணம் தட்டுப்பாடாக இருக்குது, அதனால் ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதாவது உங்கள் பிடிச்ச காரியம் நடந்தாலே நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க. அதான் அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு பிடித்த காரியங்கள், நீங்கள் விரும்பிய காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. முக்கியமாக அப்பா வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி தன்னோட வீட்டை தானே பார்க்குறதுனால, 9ஆம் இடத்தையே பார்க்குறதுனால அப்பாவோட சொத்துக்கள், அப்பாவோட ஆதரவு, அன்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்பாவால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. கடந்த மாதமாக சனி பகவானும் பெயர்ச்சியாக இருக்காருங்க கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு. அவரும் தன்னோட கர்ம பார்வை 10ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ஆனால் இப்போ குரு பெயர்ச்சியாகி குருவும் பார்க்குறதுனால அது எல்லாமே நிவர்த்தி ஆயிருங்க. அதனால் எந்தவித பாதிப்புமே இல்லைங்க. இந்த சனி பெயர்ச்சினால் எந்தவித பாதிப்புமே இருக்காது. இந்த சனிப்பெயர்ச்சினால் என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏதாவது வந்தாலுமே அதை எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு சரி பண்ணிடுவாருங்க. ஏன்னா அந்த ஒரு நிலையில தான் இப்போ குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நிலையில தான் இப்போ குரு பகவான் மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகி உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே கொடுக்க போகிறாருங்க. அதனால் நீங்கள் விரய சனியை பற்றி கவலையே பட வேணாம். சரி, இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் பண்ணுறவங்களுக்கு தாங்க நல்லா இருக்குது. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குது. பட் ஃபஸ்ட்டு வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயிற்சி ஆனதுக்கப்புறமா 11ஆம் இடத்த பார்ப்பாருங்க. அந்த 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானங்க. இந்த லாபஸ்தானம் வந்து வலுப்பெறுது. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. போட்ட முதலீட்டுக்கு 2 மடங்கு 3 மடங்கு இல்லை 5 மடங்குக்கு மேலே வரையுமே உங்களுக்கு லாபம் இருக்கும். அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாகவே இருக்குங்க. மேலும் உங்களோட பொருளாதாரமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையுங்க. கையில் எப்பயுமே காசு பணத்தோடு இருப்பீங்க. காசு பணத்துக்கு நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழலே இருக்காது. சரி, இப்போது 6ஆம் இடம் தாங்க ஒரு உத்தியோகஸ்தானம். நம்ம வந்து அடிமை தொழிலை பற்றி பேசக்கூடிய இடம். அது எப்படி இருக்குது, ப்ரைவேட் ஜாப்லலாம் வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்தை வந்து சனி பகவான் நேரடி பார்வையாக பார்க்குறதுனால கொஞ்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் வேலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருங்க. வேலை மாற்றங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவு வந்து ஒரு சம்பள உயர்வோ ஒரு ப்ரமோஷனோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானம் வலுக்கிறதுனால உங்களுக்கு சம்பள உயர்வுங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் லாபங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும்.
என்ன உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் இடமாற்றம் வேலை மாற்றங்கள் இது எல்லாமே இருக்குங்க. சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மே மாதத்துக்கு மேலே உங்களோட தொழிலுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாங்க. ஏன்னா குரு பகவான் உங்களோட பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுதுங்க. அதனால் நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எல்லாமே கைகூடுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவுகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே அவசியமானதுங்க. அதனால் ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்து உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எந்தவித முடிவுகளாக இருந்தாலுமே நீங்கள் எடுக்கலாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே கை கொடுக்குங்க. நீங்கள் விரும்பிய காரியங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். அது மாதிரி நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் கூட வெற்றி அடையுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது இந்த குரு பெயர்ச்சிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மேலும் 12 ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போவே நம்மளோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.